ஏ ஹாய்ஸ் வெல்கம் டு ஹாலிவுட். நடிகை சமந்தா 10 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ், தெலுங்கு மொழிகளில் நடித்து வந்திருக்காங்க. இப்போது ஹிந்தியில் கால் பதிச்சிருக்காங்க. படங்களில் மட்டுமல்லாமல் வெப் தொடர்களில் இவர் நடிக்க தொடங்கி இருக்கிறாங்க. படம் பிஸியாக தொடர்ந்து நடித்து வந்த சமந்தாவின் வாழ்க்கையில் கடந்த சில வருடங்களாக மோசமான விஷயங்கள் நடந்துவிட்டது. முதலில் தான் காதலித்து திருமணம் செய்த நாக சைத்தன்யாவை விவகாரத்து செஞ்சாங்க. பின்பு மயோசிட்டிஸ் என்ற கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே முடங்கி கிடந்தாங்க. பல சிகிச்சைக்கு பிறகு கொஞ்சம் நோயிலிருந்து வெளியே வந்துள்ள சமந்தா மீண்டும் ஆக்டிவாக சினிமா பயணங்களை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த நிலையில் நடிகை சமந்தா ஒரு பேட்டியின் காலை எழுந்தவுடன் நான் என்னெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை பத்தி நம்ம பார்ப்போம். தினந்தோறும் காலை 5:30 மணிக்கு எழுந்துருவாங்களாம். எழுந்ததும் நன்றி தெரிவிக்கும் வகையில ஜெனரலை தான் எழுதுவாங்களாம். சூரியன் உதயத்தில் சில நிமிடங்கள் இருப்பாங்களாம். பிரீத்திங் எக்ஸசைஸ் செஞ்சுவிட்டு 25 நிமிடங்கள் மெடிடேஷன் மட்டுமே செய்வாங்களாம். சமீப காலங்களில் தான் டேப்பிங் தெரப்பியை செய்து வருவதாகவும் அதனால் மிகப்பெரிய அளவில் எனர்ஜி கிடைப்பதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல என்ன தெரிய வருதுன்னா நம்ம சமந்தா ஆக்டிவா தான் இருக்கிறாங்க. மேலும் நம்ம எதிர்பார்த்தபடியே அவங்களோட சினிமா பயணத்தை தொடர போறாங்க. நீங்க யாராச்சும் சமந்தா ஃபேனா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.